2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கொலைக்காரனுக்கு கூட அப்படி ஒரு ஈனத்தனமான வேலை பண்ணணும்னு தோணாதுமா. இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன். காவ்யா, காவ்யா ஒன்னதான் கூப்பிடுறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என் போன் அவாய்ட் பண்ற? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் காவ்யா. சந்தோஷமோ கோவமோ எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் தப்பே பண்ணியிருந்தா கூட நான் என்ன பண்ணேன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். பேசு காவ்யா, டாக் சம்திங். என்ன மேடம், அனுப்புறீங்களா இல்ல வெயிட் பண்ணவா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ரோட்ல நின்று பேச வேணாம், வா ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்காந்து பேசலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூட்ல எல்லாம் நான் இல்ல. என்னன்னு ஷார்ட்டா சொல்றியா? நான் வீட்டுக்கு போகணும். காவ்யா, நான் என்ன ஆடி மாசம் அம்மன் கோவில்ல கூழ் ஊத்துறோன்னு டொனேஷன் டிக்கெட்டா கையில வச்சிட்டு இருக்கேன்? என்னன்னு கேக்குற? அதை நீ தான் சொல்லணும். லுக் சித்தார்த், ஏற்கனவே என் வீட்ல உன் விஷயத்தால ஏகப்பட்ட டென்ஷன். இப்ப எங்க அப்பா அம்மா மட்டும் பார்த்தாங்க, அவ்வளவுதான். For God's sake காவ்யா, ஒரு பொண்ணோட லவ் விஷயம் வீட்ல தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் உன் பேரண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. பட் இப்ப எனக்கு அது தெரிய வேணாம். நீ ஏன் இப்படி அவாய்ட் பண்ற? ஏன்னு உனக்கு தெரியாதா? இல்ல ஏன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? லவ்ல 2 பேரும் விட்டு கொடுத்தாதான் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் மட்டும் இறங்கி வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு எதிர்பார்க்கற. ஆனா நீ ரிஜிட்டா இருக்க. இப்ப எங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்றதுக்கெல்லாம் நான் பயப்படல. ஆனா அத பேசணும்னா எனக்கு ஒரு ஹோல்டு வேணும். அட்லீஸ்ட் டெம்பரரியாவது ஒரு வேலையை தேடிக்கும். நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. எங்க அப்பாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கூட என்னால தள்ளி போட முடியும். ஆனா நீ இப்படிதான் இருப்பேன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ண எங்க அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்பா மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஒரு அப்பா நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என் அப்பா இடத்துல நீ இருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்ப. லுக் சித்தார்த், now the ball is in your court. நீ ஏதாவது பண்ணாதான் எங்க அப்பா கிட்ட நான் தைரியமா அடிச்சு பேச முடியும். சோ என்ன பண்ண போறேங்கறத நீ தான் டிசைட் பண்ணணும். பட் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ,
எனக்காக உன் ஆம்பிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது ரியாலிட்டிக்கு வர்றது எப்போன்னு தெரியாதப்போ கொஞ்ச நாளைக்கு ஏதாவது டெம்பரவரியா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோ. என்னால பிரஷரை தாங்க முடியல. யூ நோ சம்திங், ஸ்டடீஸ்ல கூட என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கஷ்டமா இருக்குடா. காவ்யா, உனக்கே தெரியும் என்னோட சினிமா ஆசைக்காக தான் அப்பா அம்மா வீடு இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தங்கி லிட்டரலி ஒரு பெக்கர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், கம்ஃபர்ட் ஜோன். நீ மட்டும்தான். எந்த காரணத்தை கொண்டும் ஐ cannot lose you காவ்யா. ஐ நீட் யூ. பட் என்னமோ தெரியல, என்னோட அட்டெம்ப்ட் எல்லாமே கை கிட்ட வந்துட்டு போயிடுது. என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, டேலண்ட் இருக்கு. பேட் லக். சம்டைம்ஸ் எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நான் நிச்சயம் ஜெயிப்பேன் காவ்யா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னைக்கு நைட்டு கூட அந்த கோயம்புத்தூர் ப்ரொடியூசர் தான் பார்க்க போறேன். எப்படியும் இந்த வாட்டி இந்த ப்ராஜெக்டை நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணு. அதே மாதிரி நீ என்ன எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணு, திட்டு, ஏன் வேணாலும் அடி. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. அத என்னால தாங்க முடியல காவ்யா. சித்தார்த், எங்க அப்பா வந்துட்டாரு. நீ கிளம்பு, நான் ஃபோன் பண்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன் ரெண்டு பேரும் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க? அங்க போய் சேர்ந்தது எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? பை. காவ்யா, ஐ லவ் யூ காவ்யா. I'll be missing you. மீ டூ. மறக்காம போய் சேர்ந்துட்டு கால் பண்ணு. சரி. பை. ஹாய்ப்பா. ஏமா ஏமா, இந்த வீதியில ஒரு ஆட்டோ பிடிச்சு வரக்கூடாதா? ஏமா நடந்தே வர? ஆட்டோல தான்ப்பா வந்தேன். ஆட்டோல வந்தா வீட்டு வாசல்ல வந்து இறங்கணும், நடந்து வர? அது வந்துப்பா, தெருமுனையில ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு வெயில்ல வெயிட் பண்ணணும்? வீடு பக்கத்துல தானே இருக்கேன்னு நானே நடந்து வந்துட்டேன்ப்பா. ஓ, குட் 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 குட், வெரி குட். என் பொண்ணு எப்பவுமே எந்த டெசிஷன் எடுத்தாலும் கரெக்டா தான் எடுப்பா. குட். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ. இதை இப்படியே விட்டா நாளைக்கு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடும். இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். வைக்கிறேன்.
மேடம் ஆடியோ ஃபைல்ஸ் ரிசீவ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேடம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் மேடம். மேடம் மேடம் உங்களை தான். என்ன மேடம் டயர்டாக இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? இல்ல, மதியானம் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். லேசா தலைவலிக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. ஆடியோ ஃபைல்ஸ் கேட்டுருந்தீங்களா மேடம்? இப்ப என்னால பார்க்க முடியாது. ஒன்னு பண்ணுங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் முரளி கிட்ட கொடுங்க. நான் சொன்னதா சொல்லுங்க. அவர் செக் பண்ணிட்டு சைன் பண்ணி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிட சொல்லுங்க. என்னாச்சு? நான் தான் முரளி கிட்ட கொடுத்து சைன் பண்ணி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப சொல்லிட்டேனே. இல்லை மேடம், ஜென்ரலாக இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் தான் பார்த்து அனுப்புவீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை முரளி சார் கிட்ட கொடுக்கறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதான். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஒரு லீடர் எடுத்து பண்றதை விட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள லீட் பண்றது ஒரு நல்ல லீடரோட குவாலிட்டி. அதனால நிறைய சக்சஸ் வரும்னு நான் நம்புறேன். இப்போ உங்க டவுட் கிளியர் ஆச்சா? போங்க, போய் வேலையை பாருங்க. ஓகே மேடம். வாங்க ஆண்டி. என்னது இது? புதுசா என்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு. என்ன பண்றது? எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தானே மாற வேண்டி இருக்கு. இப்போ கவுஹாத்திக்கு போயிட்டு நம்மளால தமிழ்ல பேச முடியுமா? பேச முடியுமே இன்னொரு தமிழங்கிட்ட அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஜெனரலா பேச முடியாது இல்ல, அது மேட்டர். ஆண்டி, உங்களுக்கு எம்எல்ஏ ஏதாவது கோவமா? அப்படி இருந்தா என்ன ஒரு அடி அடிச்சிருங்க. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நான் உங்களை ஒரு வெல்விஷரா நினைச்சிட்டு இருக்கேன். அதனால தானே நான் என்னோட க்ளோஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீ அப்படி நினைச்சிருந்தா உனக்கு பணம் தேவைப்படும் போது உரிமையா என்கிட்ட நீ கேட்டிருப்பில்ல. ரைட்ஸ். அப்போ உங்ககிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குங்கிற. அப்ப மியூச்சுவலா உனக்கும் என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கும் இல்ல? ஆமா ஆண்டி. அபார்ட் ஃப்ரம் மேனேஜர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ப ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டா கூட இன்னைக்கு வேண்டாம். அந்த விஷயத்துக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் நேரா வந்து சண்டைய போடுறேன். இப்ப நான் உன்னை பார்க்க வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்காக. இத பார், இத பிரிச்சு என் கண்ணு முன்னாடியே சாப்பிடணும். இந்தா ஆண்டி, நான் அப்புறமா சாப்பிடுறேனே. இந்த கதையே வேண்டாம். இப்பதானே சொன்னேன் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு. அப்ப நீ சாப்பிடு. சாப்பிட்ட அடுத்த செகண்ட் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்றேன். சரி. சாப்பிட்டேன். இப்ப சொல்லுங்க. ஏ சுஜாதா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற. இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு எனக்கும் கொஞ்சம் கொடுக்க மாட்டியா? சோ சாரி ஆண்டி. எடுத்துக்கோங்க. சும்மா கேட்டேன். எனக்கும் அங்கிளுக்கும் சுகர் பார்டர்ல தயாரா இருக்கு. கண்ணோட எப்ப வேணாலும் சுற்றுவேன்னு. அதான் வெள்ளக்கொடி காமிச்சிட்டு வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லுது. எப்படி ஆண்டி எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? என்னால மட்டும் இப்படி இருக்கவே முடிய மாட்டேங்குது. உண்மைய சொல்லணும்னா எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்க முடியாது. அடி மனசுக்குள்ள சில வலி காயங்கள் இருக்கும். ஆனா அதை தவிர எல்லாத்தையுமே ஜாலியா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஐயோ, நம்ம கையின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னோட மொபைல் அவர்கிட்ட இருக்கு. யார்தோன்னு சொல்லிட்டு விட்டு வந்துட போறாரு. நான் அப்படியே கிளம்புறேன். ஐயோ ஆண்டி, ஸ்வீட் சாப்பிட்டேன். ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க. சொன்னேன். என்ன விஷயம் மறந்து போச்சே. ஞாபகம் வரும்போது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து சொல்றேன். வரட்டா? ஐயோ, this is not fair. This is cheating ஆண்டி. கண்ணம்மா, இப்படியே எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இரு. ரொம்ப நல்லா இருக்கு. சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். எலியும் பூனையுமா இருந்த 2 பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்குன்னு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆண்டி எனக்கு புரியல.
இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டு திங்க் பண்ணு, நல்லா புரியும். பாய். சரி. சந்தியா, சந்தியா, சந்தியா. டேய் மா, சந்தியா எங்கம்மா? ஏண்டா, முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வருவ. இப்ப என்னடான்னா கல்யாணமாகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள சந்தியா சந்தியான்னு ஏலம் போட ஆரம்பிச்சுட்ட. போதா குறைக்கு என்கிட்டயே சந்தியா எங்கன்னு கேக்குற. தேவைதான்டா எனக்கு. அம்மா, இப்ப எதுக்குமா வீணா டென்ஷன் ஆகுற? யூஸ்வலா சந்தியா லஞ்ச் டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணுவா. இன்னைக்கு பண்ணல, நானும் பிஸியா இருந்துட்டேனா. ஈவினிங் ஃபோன் பண்ணா அவ எடுக்கவே இல்ல. அதான் எங்கன்னு கேட்டேன். நீ தானம்மா சொல்வ, நம்மள நம்பி இருக்கவங்கள நாம தான் நல்லா பாத்துக்கணும்னு. டேய், யார்கிட்டடா காது குத்த ட்ரை பண்ற? நான் எப்படா சொன்னேன் உங்ககிட்ட? ஓ, அப்போ நீ சொல்லலையா? வேற யாரு சொல்லிருப்பா? சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து சொல்றேன். ஓ மை காட், எல்லா அம்மாவுமே பொசசிவா தான் இருப்பாங்க போல இருக்கு. சந்தியா, 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 என்னமாச்சு? ஏதாவது உடம்புக்கு முடியலையா? தலைவலிக்குதா? ஏய், டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் வேணா ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மத்தியானம் கொஞ்சம் அசதியா இருந்தது, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்தேன். அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இரு 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 சந்தியா, உண்மையை சொல்லு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அத்தை எதுக்கு சொல்ல போறாங்க? நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. ஏய், அவனுக்கு 2 ஸ்பூனுக்கு மேல சுகர் போடாத என்ன? பரவாயில்ல, உங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயம் எதுவும் தெரியாதுன்னு பார்த்தேன். அவன் வந்த உடனே அழுது புலம்பி புகார் பண்ணுவேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ சில நல்ல விஷயங்கள உங்ககிட்ட இருக்குமா? இதப்ப நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுனால நான் ஏதோ பயந்துட்டேன்னு நினைக்காத. இப்ப கூட டைம் ஆகல, நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அத இந்த வீட்டுக்கு வாழ வந்து நீ கண்டிப்பா கடைபிடிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, உனக்கு கஷ்டம்தான். அதனால நான் ஏதாவது சொன்னா மறுத்து பேசுறது, தேவையில்லாம கருத்து சொல்றதெல்லாம் வேண்டாம். இல்லன்னா தினம் தினம் நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். புரிஞ்சு நடந்துக்க. இது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.